2025ஆம் ஆண்டுக்கான யுவ புரஸ்கார் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, லட்சுமி ஹர். இந்தியாவில் ஓராண்டுக்கு எத்தனை லட்சம் குழந்தைகள் குறைந்த எடையுடன் பிறக்கின்றன? ஆன்சர் ஆப்ஷன் டி, 42 லட்சம். பள்ளி கல்வி செயல்திறன் தரக்குறியீடு 2023-24 தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 16. தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி, விபிஆர் இளம்பருதி மற்றும் எம் நடேசன். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2006ஆம் ஆண்டு. 2023-24ஆம் ஆண்டில் தமிழகத்தில் இடைநிலை பள்ளி இடைநிற்றல் விகிதம் டேஷ் டேஷ் ஆப்ஷன் சி, 7.7%. வருடாந்திர சுங்கச்சாவடி பாஸ் திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் 2025 ஆகஸ்ட். சமீபத்தில் விகாஸ் என்ஜின் எங்கு சோதனை செய்யப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, திருநெல்வேலி. அகலாய்வு நடைபெறும் கீழடி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சிவகங்கை. உலக அதிவாழ் செல் விழிப்புணர்வு தினம்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜூன் 19ஆம் தேதி. 2025ஆம் ஆண்டுக்கான யுவ புரஸ்கார் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, லட்சுமி ஹர். இந்தியாவில் ஓராண்டுக்கு எத்தனை லட்சம் குழந்தைகள் குறைந்த எடையுடன் பிறக்கின்றன? ஆன்சர் ஆப்ஷன் டி, 42 லட்சம். பள்ளி கல்வி செயல்திறன் தரக்குறியீடு 2023-24 தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 16. தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி, விபிஆர் இளம்பருதி மற்றும் எம் நடேசன். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2006ஆம் ஆண்டு. 2023-24ஆம் ஆண்டில் தமிழகத்தில் இடைநிலை பள்ளி இடைநிற்றல் விகிதம் டேஷ் டேஷ் ஆப்ஷன் சி, 7.7%. வருடாந்திர சுங்கச்சாவடி பாஸ் திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் 2025 ஆகஸ்ட். சமீபத்தில் விகாஸ் என்ஜின் எங்கு சோதனை செய்யப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, திருநெல்வேலி. அகலாய்வு நடைபெறும் கீழடி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சிவகங்கை. உலக அதிவாழ் செல் விழிப்புணர்வு தினம்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜூன் 19ஆம் தேதி.